டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு வக்ர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். மே மாதம் எண்டில் தான் குரு பயிற்சி நடந்தது. அப்புறம் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா குரு அதிசாரம் நடந்தது. இது என்னங்க புதுசாக வக்ர பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இவ்வளோ வருது, நான் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கோள்கள் கிரகம் ஒரு வட்ட பாதையில் வருது, ஒரு இடத்துல நிற்கும், திருப்பியும் பின்னாடி போகும், முன்னாடி போகும், திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம வந்து வக்ர பயிற்சி பார்த்துக்கிறோம். மே மாதம் ஒரு 22 அந்த டைமில் வந்து குரு பயிற்சி நடந்தது. அதாவது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்தார். சூப்பர். அதுக்கப்புறம் இங்கே வந்து மிதுனத்தில் ஒரு வருஷம் இருக்கணும். ஆனால் இப்போ அந்த கிரகம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ கடக ராசிக்கு கொஞ்ச நாள் வந்தது. ஒரு அக்டோபர் 18 அந்த மாதிரி வந்தது. அக்டோபர் 18லேருந்து ஒரு நவம்பர் 11 வரைக்கும் இருக்குது. சரி, இப்போவும் நவம்பர் 11 தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் டிகிரிகள் பின்னாடி போகும். அதுதான் பின்னாடி போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வக்ர பயிற்சினால சில பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மாறப்போகுது. குருன்றது சுபகிரகம், அதனால் நல்லதே தான் நடக்க போகுது. வீடு மாறுறதுனால அச்சச்சோ என்ன நடக்கும்னு பயப்படுறதுக்கு இல்லை. ஒரு வீடு மாறும்போது அதோடைய பலன்கள் மாறும். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நல்லதான். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வீட்டில் இருந்தது ஒரு பலன் இருந்தது, இப்போ அடுத்த வீட்டுக்கு மூவ் ஆகும்போது இன்னொரு நல்ல பலன் வரப்போகுது. அது என்னென்ன பலன்றதோ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றும் இப்போ நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். அறிவாளி, இயற்கையாகவே நல்ல அறிவாளி, கூர்மையாக கவனிப்பாங்க, தைரியசாலி, அவங்க தான் விருச்சகம். யாராக இருந்தாலும் எதிர்த்து நின்று போடணும். ஏன்னா சிங்கமே வந்தாலும் தேள் அசராது, சரிங்களா, எதிர்த்து நிற்கும். அவங்க தான் விருச்சகம். ஸோ இந்த விருச்சகத்துக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கும். ஜாக்பாட் ராசிகளில் விருச்சகமும் ஒன்று இப்போ குருவில், சரிங்களா. ஏன்னா இப்போ கடகத்துலேருந்து 5ஆம் பார்வையை விருச்சகத்தை தான் பார்க்குறாரு. ஸோ நம்ம வந்து வக்ரம் அதிசாரமாக இருந்தாலும் சரி, வக்ரம் அடைஞ்சாலும் சரி, நமக்கு வந்து எப்படியும் விருச்சகத்தை பார்க்குறாரு. அது ஓவராலாகவே நல்லாயிருக்கும். அதுலேயும் சூப்பர் என்னென்னா, செவ்வாய் உங்கள் வீட்டிலேயே இப்போ இருக்கிறதுனால, இன்னும் நீங்களே செவ்வாய் வீடுன்றதுனால குருவும் செவ்வாயும் சேர்ந்து இது குரு மங்களமாக வேறு மாறும். குரு மங்களமாக மாறுறதுனால நீங்கள் மங்களகரமான விஷயங்கள் நிறையவே செய்யலாம். என்னென்னா எல்லாமே செய்யலாம், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யலாம். உங்கள் ராசி லக்னத்திலே பார்க்கறதுனால லைஃப்பில் எல்லா நல்ல விஷயங்களும் நீங்கள் ஒன்று கவர் பண்ணலாம். இது ஒன்று, சரிங்களா. அடுத்து உங்களுடைய 2ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால உங்களுக்கு பணமும் கையில் தங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ குரு வந்து நம்மளுடைய கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால பலன்கள் கொஞ்சம் முன்ன பின்ன நடக்குமே தவிர, ஆனால் பலன்கள் வரும். ஓகேவா, நீங்கள் ட்ரை பண்ணுறதுல தான் இருக்குது. சரி, இப்போ 3ஆவது வீடான எக்ஸாம்ஸ் யாருன்னா எழுதணும், உங்களுடைய இளைய சகோதரர்கள் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு வேலை நடக்கணுன்னாலும் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணுறது ரைட்டான டைம். உங்கள் ஆஃபீஸில் ஜூனியர்ஸ் இவங்கெல்லாம் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரைட்டான டைம். இப்போ குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குங்க. வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கணுன்னாலும் உங்களுக்கு வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், ஜோதிடரை பார்த்துட்டு வண்டி நம்பரோ இல்லை கலரோ செலக்ட் பண்ணுங்கள். ஜோதிடரை கேட்டு வீடு எந்த பக்கம் வாசல் இருக்கணும், மாடியா கீழையா, உங்கள் ராசி லக்னம் பிரகாரம் எது வாங்கினா நல்லதோ, தலைமுறையாக வருமோ அதை வாங்குங்க. லட்சமாக பணம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு காசை கொடுத்து ஜோதிடரை பார்க்குறது தப்பு கிடையாது. 5ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு. என்ன வரிசையாக எல்லா வீட்டையும் சொல்லிட்டு வரீங்களேன்னு நினைக்காதீங்க. இப்போ கடகமும் மிதுனமும் முன்ன பின்ன போயிட்டு வந்ததுனால ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நம்மளுடைய முக்கால்வாசி வீட்டை அவர் பார்த்துருவார், சரிங்களா. நல்லது தான். அந்த நல்லதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிற போகிறோன்றதுல தான் இருக்குது. ஃபேமிலி லைஃப்பும் நல்லாயிருக்கும். பசங்களோடையும் நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. சூப்பராக இது பண்ணிக்கோங்க. இன்னொன்று 8, 9 பார்க்குறாரு. அப்போது அடுத்தவங்ககிட்டேருந்து வர வேண்டிய பணங்கள் உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து பணம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். லைஃப் பார்ட்னர் முடியலனா கூட அட்லீஸ்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்து வர்றதுக்கு, அது லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து வாங்குறது கஷ்டம், பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்து வாங்குறது கொஞ்சம் ஈஸி கம்பேரிட்டிவ்லி. அது யாரால் முடியுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹையர் ஸ்டடீஸ் யாருன்னா அப்ளை பண்ண போகிறீங்க, இவங்களும் பண்ணலாம். அதோடு எல்லாத்துலேயும் முக்கியம் என்னென்னா, உங்களுடைய மென்டர்ஸ், உங்களுடைய குருமார்களை யாராவது நீங்கள் காண்டாக்ட் பண்ணனாலும் இப்போ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. குரு சம்மந்தமாக, குரு பயிற்சி சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கோம். இன்னொன்று, ஒரு வருஷமே முடிஞ்சு இன்னொரு வருஷம் ஆரம்பிக்க போகுது. இந்த டைமில் நீங்கள் உங்கள் குருமார்கள், யார் குருமார்கள்னால் முனிவர்கள் மட்டும் குருமார்கள் இல்லை, உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லாரும் குருமார்கள்.
உங்கள் மேனேஜர், இப்போ சித்தப்பா, பெரியப்பா யாராவது இருந்து நல்லது சொல்கிறாங்கன்னா அவங்க பக்கத்தில் உட்காந்து கேளுங்க. இது ஒரு ரைட்டான டைம். உங்கள் நேரம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு அவங்க நல்லது சொல்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் எப்போவுமே ஏதோ ஒரு குருவோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க. காஞ்சி பெரியவரோ இல்லை கனகப்பட்டி சித்தரோ ஏதாவது ஒரு குருமார்கள் ஃபோட்டோவை வச்சுட்டு வழிபடுறது வந்து குரு பார்வையிலேயே இருக்குது. ஏன்னா குரு பார்வைன்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குங்க. ஒன்று அது குரு கிரகத்தோடைய பார்வை. ஒரு நல்ல இன்றைக்கி நிறைய சித்தர்கள் வந்துட்டாங்க. அதனால் உண்மையால் நல்ல சித்தர்கள் இல்லை உங்களுக்கு இவங்கள நான் நம்புகிறேன் அப்படின்னு நினைக்கிற அந்த சித்தர்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு அவங்க ஒரு ஹாலில் ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு வரும்போதெல்லாம் அவங்க பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கும். அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பவர் தரும். சரிங்களா? நீங்கள் முக்கியமாக வழிபட வேண்டியது முருகர். அதுவும் திருச்செந்தூர் முருகர் வந்து இப்போ இருக்கிற இந்த குரு வக்ரம் அதிசாரம் வக்ரமுக்கு வந்து ரொம்ப 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 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து சஷ்டி வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் வேண்டுதல் வைக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பவர் வரும். முக்கியமாக நீங்கள் வந்து இந்த நேரத்தில் சிகப்பு, மஞ்சள் இந்த கலர் ட்ரெஸ்ஸஸ் போடுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நெய் தீபம் முருகருக்கு சாத்திட்டு வழிபடுறது நல்லது. நம்ம முருகர் அந்தளவுக்கு நான் வழிபட மாட்டேன்னு யாருன்னா நினச்சிங்கன்னா பெருமாள் சம்மந்தமாக வேணும்னா சக்கரத்தாழ்வார், கருடாழ்வார் இல்லை பெஸ்ட்டு ஆஞ்சநேயர் இவங்களெல்லாம் பிடிச்சாலும் இவங்களும் செவ்வாய் தான் ரொம்ப நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சொன்ன மாதிரி ஜாக்பாட் ராசிகளில் நீங்களும் ஒருத்தராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய விதத்தில் நல்லது நடக்க ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த குரு வக்ர பயிற்சி வந்து நல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. குரு வக்ர பயிற்சி வந்து டிசம்பர் 5 வரைக்கும் இங்கே இருக்கும். அதுக்கு அப்புறமும் மிதுனத்துக்கு போனாலும் வக்ரமாகவே போகிறாரு. இப்போ நம்ம மேற்கொண்டு சொன்ன பலன்கள் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து அந்த டைம்லேயும் நடக்கும். சரிங்களா? நம்ம அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுவோம், மிதுனத்துக்கு மாறிட்ட பிறக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு பணம் சம்மந்தமாகவும் வேலை சம்மந்தமாகவும் அடுத்தவங்க கிட்டே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்லைனில் சொல்லணுன்னா பணம் சம்மந்தமாக குடும்ப சந்தோஷம் சம்மந்தமாக ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதை எவ்வளவு பயன்படுத்திக்கணுமோ அவ்வளோ பயன்படுத்திக்கோங்க. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்க போகிறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு ஒரு முதலீடு பண்ண போகிறீங்கன்னா மைத்திரேய முகூர்த்தம், சோடசக்கலை இல்லை உங்களுக்கு வந்து பஞ்சபக்ஷி பார்க்க தெரியுன்னா உங்களுடைய அரசு நேரம், உங்களுடைய டைம் எது நல்லா இருக்குது அந்த டைமை பார்த்துட்டு நீங்கள் ஒரு கடன் அடைக்க முதல் கொடுக்கும்போது அது சீக்கிரமாக அடையும். அதாவது நல்ல நேரம் பார்த்து கொடுப்போம். இது வந்து பொதுவானது. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எது வந்து ரைட்டான டைம்னு பாருங்கள். அது வந்து பஞ்சபட்சியில் சொல்லி தருவோம். அதை பாருங்கள். தெரியலனா கீழே இருக்க நம்பரை பார்த்துட்டு கேளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லித்தரோம். அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் கடனை ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்தாலும் அது சீக்கிரமாக அடையிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு மெயினாக நம்ம சொன்ன மாதிரி வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து முருகர், ஆஞ்சநேயர் இல்லை துர்க்கை. இந்த மூணுத்தையும் பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அது இந்த சஷ்டி நேரத்தில் வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குரு அதிசாரம் வக்ரம் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து அதிகமான பலன்களை தருவார். ஸோ நம்ம வந்து குரு வக்ரம் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ குருவோடைய வக்ரம் எப்போ டேட் என்ன? நவம்பர் 11 டிசம்பர் 4 வரைக்கும் தீவிரமாக இருக்கும் வக்ரம். அந்த 4ன்றது டிசம்பர் 10 வரைக்குமே நீங்கள் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு மாதமே உங்களுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும். இந்த வக்ரம் வந்து எப்படின்னா கடகத்துலேருந்து நடக்குது. சரிங்களா? இப்போ கடகத்துக்கு தான் அதிசாரத்தில் வந்தது. வக்ரம்ன்றது பின்னோக்கி போகுது. கடகத்து உள்ளேயே அந்த டிகிரி மாறிட்டே போகுது. மேலே பேக்வேர்ட் போயிட்டே இருக்குது, மிதுனத்தை நோக்கி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு மாதம் வந்து கடகத்து உள்ளே வக்ரம். அதனால் கொஞ்சம் பலன்கள் மாறும். இந்த வக்ரம்ன்றது என்னென்னா அந்த ஜூபிட்டர் குருன்ற கோள் வந்து ரிவர்ஸ் கியரில் போகுது. நம்ம காரில் போகிறோம், ரிவர்ஸ் கியர் போடும்போது எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும்னா அந்த ஸ்ட்ராங் தான் இது. இதுக்கப்புறம் மிதுனத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் 5 மிதுனம் போயிடும். அதுலேருந்து ஒரு 90 டேஸ் மார்ச் 11, 2006 வரைக்கும் இருக்கும் ஒரு 90 டேஸ். அது ஒரு குரு வக்ரம் தான். நம்மளுக்கு சூழ்நிலைகள் அமைச்சா நம்ம அதை பற்றியும் ஒரு தனி பதிவு போடுவோம். ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான குரு வக்ரம் ஒரு ராசியும் என்னென்ன பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த மாதிரி துணிகள் நீங்கள் உடுத்தணும், எந்த மாதிரி தானங்கள் கொடுக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணால் நல்லது கெட்டது, இது ஒவ்வொன்றும் நம்ம பிரித்து ஒரு ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து
நிறைய பேர் வந்து இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்லை. ஒர்க் ஆகலைன்னா அது எப்படி நம்ம வந்து ஒரு இது நம்பிக்கையாக சொல்லலை. இந்த கிரகம் மேலே மாறுது. குருன்ற ஒரு கோள் வந்து நிஜமாலே அந்த வட்டப்பாதையிலேருந்து திருப்பி ரிவர்ஸ் போகுது. இது வந்து ஒரு சயின்ஸ். நீங்கள் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே இன்றைக்கினா 22ஆம் தேதி ஷூட் எடுக்கிறோன்னா லாஸ்ட் ஒரு வாரமாகவே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி நடக்கும். நீங்கள் மே மாதம் அந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் சில பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. அந்த மக்கள் ஒரு 6 மாதம் கேப் கழிச்சு இப்போ உங்கள்கிட்ட திருப்பி ஃபோனில் பேசுவாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும். இதுதான் பேட்டர்ன். ஒரு கிரகம் நகரும் போது ஒரு விஷயத்தை தூண்டும். உங்கள் லைஃப்பில் நடக்கும். இது எல்லாருக்கும் நடக்கும். யாருக்கு நடந்திருக்குன்றதை கமெண்ட்டில் போடுங்க. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளவு அக்யூரேட்டாக நடக்குதுன்றது. உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இன்னும் தெளிவாக வேணும். உங்களுக்கு கல்யாணத்தை பற்றியோ இல்லை வேலை இல்லை பிஸ்னஸ் எது சம்மந்தமாக வாழ்க்கையில் எது சம்மந்தமான விஷயங்கள் கேட்கணுனாலும் என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் டீப்பாக எந்த கடவுளை வழிபடணும், இந்த குரு அதிசாரமோ வக்ரமோ இல்லை வக்ரம் மிதுனம் போயிட்டு பார்க்குமோ இல்லை ஓவரால் லைஃபுக்கு எப்படி நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் முன்னேறிட்டே போக முடியுன்றது இன்னும் தெளிவான விளக்கத்தை வந்து என்னால் இன்னும் அதிகமாக கொடுக்க முடியும். உங்கள் எல்லாருக்குமே இந்த குரு வக்ர பயிற்சி நல்லதாகவே நடக்கணும். குருன்றது ஒரு முழு சுபகிரகம். அந்த சுபகிரகத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்க வாழ்க வளமுடன்.